அல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்கன்னு கேட்டேன். ஆமாம், பின்னாடிலாம் சரியா அல்லேலூயா வரல. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் கூட இந்த பலிபீடத்தில் நிற்க வைத்த என் அப்பா இயேசுவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதோடு கூட ஐயா அவர்கள் கொடுத்த அழைப்புக்காக ஐயாவுக்காக நான் அதிகமாய் நன்றி செலுத்தி இங்கே வரணுன்னா எனக்கு ரொம்ப உற்சாகம். அல்லேலூயா. ரொம்ப உற்சாகமாக இருப்பேன். ஒரு தாய் வீடு வர்றது போல், ஒரு சகோதரர் கூட ஊழியம் செய்கிறது போல உற்சாகமாக நான் வருவேன். அல்லேலூயா. இந்த வாரம் எத்தனையோ இடத்துல கூப்பிட்டாங்க. எனக்கு அடுத்த மாதம் 2வது வாரம் வரையிலும் ஆண்டவர் ஃபுல்லாக வச்சுருக்காரு. அல்லேலூயா. ஆனாலும் அவர் கூப்பிட்டாருன்னா உடனே அல்லேலூயா வந்துடுவேன். கர்த்தர் அவரையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். அருமையான மகளுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கர்த்தர் கொடுத்தமைக்காக ஸ்தோத்திரம். ஆமேன். மகள் காத்திருந்தாங்க. காத்திருக்கிறது நீதிமொழிகள் 13:12 சொல்லுகிறது, நெடுநாள் காத்திருக்கிறது மனுஷனுடைய இருதயம் இளைக்க பண்ணும், ஆனால் விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல காணப்படும். கைகளை தட்டி ஆண்டவரை அல்லேலூயா. ஆமாம், இன்னும் இந்த வருஷத்தில் மேலே சத்தம்லாம் கேட்கணும். அல்லேலூயா. அதுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. நம்ம குடும்பத்திலையும் அற்புதங்கள் நடக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமாம், தேவனுடைய வார்த்தைக்கு எப்பொழுதும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் எழுந்து நிற்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி பலி, நன்றி பலி. அல்லேலூயா. 5 நன்றி பலி, நன்றி பலி. எஃப் கொடுங்க. எஃப் 3. நன்றி பலி, நன்றி பலி. 2 கைகளை உயர்த்தி, நல்லவரே அதிகாலை ஆனந்தமே. நல்ல கைகளை அசைத்து, எங்க அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே. அப்பாவும் திருப்பாதமே. சொல்லுங்க கைகளை உயர்த்தி. நேற்றைய துயரம் எல்லாம் இன்று மறைந்ததையா. நேற்றைய துயரம் எல்லாம் இன்று மறைந்ததையா. நிம்மதி பிறந்ததையா. அது நிரந்தரமானதையா. நிம்மதி பிறந்ததையா. அது நிரந்தரமானதையா. நல்ல கைகளை தட்டி, நன்றி பலி, நன்றி பலி. நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே. என் அப்பாவும் திருப்பாதமே.
அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. நல்ல உற்சாகமா, நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. அறிக்கை எடுங்க, ஆண்டவரே நேற்றைய துயரம் இன்னைக்கு இருக்கக்கூடாது. ஆண்டவரே இன்றைக்கு ஒரு புதிய கிருபைக்குள்ளாக கர்த்தர் எங்களை கொண்டு போவீராக. அல்லேலூயா. இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி, மறவாத என் நேசரே, உறவாடி மகிழ்ந்திடுவே. மறவாத என் நேசரே, உறவாடி மகிழ்ந்திடுவே. கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. நாதனே உம் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா. இயேசுநாதனே உம் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா. கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி. உரக்கரபலதரமா, ஓ ரிபலதரமா கரபலபா. ஓ இந்த ஆராதனைக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா பொல்லாதாவிகள், எல்லா துரைத்தனங்கள், எல்லா அந்தகார சக்திகள், எதிர் வல்லமைகள், பிசாசின் கிரியைகள், ஓ ரிபலஹந்தரமா கரபா, ஓ ரிபலந்தரமா கபலந்தரமா, ஜனங்களை விட்டு போவதாக, சபையை விட்டு போவதாக. ஃபயர் ரைட் நவ, ஃபயர் ரைட் நவ. அக்கினி இறங்குவதாக, அக்கினி இறங்குவதாக, அக்கினி இறங்குவதாக, அக்கினி இறங்குவதாக. அக்கினி 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 அக்கினி, மகிமையின் அக்கினி, பிரசன்னத்தின் அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. இறங்குவதாக, இறங்குவதாக. எல்லா பலவீனங்கள், எல்லா கட்டுகள், எல்லா பில்லி சூனிய கட்டுகள், எல்லா பில்லி சூனிய கட்டுகள், எல்லா பில்லி சூனிய கட்டுகள், ஃபயர். அக்கினி 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 அக்கினி. நல்ல உற்சாகமா, நல்ல உற்சாகமா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. எங்களை தாழ்த்தி வெறுமனை ஆக்குகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, தேவன் ஒரு திட்டத்தை நமக்குள்ளால் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு எவ்வளோ திட்டங்களை வைத்திருந்தாலும் இன்றைக்கு நம்மை உடுத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வஸ்திரங்களினாலே நம்மை உடுத்த போகிறார்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இதோ திருடனை போல வருகிறேன். நல்ல கவனிங்க. தன் மானம் காணப்படாதபடிக்கு. அல்லேலூயா. நல்லா வாசிங்க. திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடாதபடிக்கு. திரும்ப வாசிமா, நிறுத்தி நிதானமா அழகா வாசிங்க. இதோ திருடனை போல் வருகிறேன், திருடனை போல வருகிறேன். ஒரு பிடி உஷா வாசிங்க. யாராவது ஒருத்த வாசிங்க. வாசிங்க. இதோ திருடனை போல் வருகிறேன், திருடனை போல வருகிறேன். எப்படி வருவாரா? எப்படி வருவாரா? ஒரு மாதிரியா பார்க்குறீங்க. அல்லேலூயா. எல்லாம் பைபிளை பாருங்க, அப்புறமா இந்த கழுதையை பாருங்க. இதோ திருடனை போல வருகிறேன். அவர் என்ன சொல்றாரு? தன் மானம் காணப்படத்தக்கதாக, தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு. நிர்வாணமாய் நடவாதபடி. நம்மளாம் எப்படி வந்திருக்கிறோம்? நம்ம எப்படி வந்திருக்கிறோம்? நல்ல உடுப்பு போட்டு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் அல்லேலூயா, எத்தனை உடுப்பு போட்டு வந்திருக்கிறோம் பாருங்க. இன்னரெல்லாம் சேர்த்து ஒரு 4 உடுப்பு போட்டு வந்திருக்கிறோம். 4 நான் 6 வச்சிருக்கிறேன். 2 கட்சிப்பு சேர்த்து 6 உடுப்போடு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. என்னை பார்த்து சொல்கிறாரு, நிர்வாணமாக இருக்கிறப்பா அப்படின்னு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், நிர்வாணமாக இருக்கிறேன். நீங்கள் எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. 7ஆம் வசனம். அநேகம் ஆயிரமாய் பெருகும்படி வைத்தேன், நீ வளர்ந்து பெரியவளாகி மகா சௌந்தரியவதியானாய். உன் ஸ்தனங்கள் எழும்பின, உன் மயிர் வளர்ந்தது, ஆனாலும் நீ நிர்வாணமும் அம்மணமுமாய் இருந்தாய். எப்படி சொல்றாரு பாருங்களேன். நம்மளை பார்த்து அம்மனை குட்டியோடு இருக்கிறீங்கன்றாரு. புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னையும் பார்த்து தான் சொல்கிறாரு. நான் தேம்பி 15 வருஷத்துக்கு முன்னாடி தேம்பி அழுதேன். என்னை பார்த்து சொன்னார், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், அக்கிரம செய்கைக்காரனே நீ என்னை விட்டு அகன்று போ. 35 வருஷம் நான் ஊழியத்தின் பாதையில் சென்று கொண்டு இருக்கிறேன். 35ஆவது வருஷம். ஐயா சொன்னது போல் என்னுடைய தாய் சபையில் ஒவ்வொரு மாதமும் சுமார் 250 பேர் வந்து கொண்டே இருப்பாங்க. அல்லேலூயா. ஏன்? அதனுடைய காரணம் என்னென்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு 10 ஆராதனை நடக்குது. எத்தனை ஆராதனை? 10 ஆராதனை நடக்குது. 10 ஆராதனையிலும் ஃபுல்லாக ஜனம் இருக்கும். ஒரு ஆராதனை நேரம் எவ்வளோ தெரியுமா? முதல்லலாம் 3.5 மணி நேரம். இப்போ 10 ஆராதனை நடக்குதுனால 1.5 மணி நேரம் தான் ஆராதனை. அதுலேயே ஸ்தோத்திரம், அதுலேயே துதி, அதுலேயே ஆராதனை, அதுலேயே காணிக்க, அதுலேயே கம்யூனியனு, அதுலேயே செய்தி. அல்லேலூயா. அப்போ ஒரு ஆராதனைக்கு, ஒவ்வொரு ஆராதனை காலைல 5 மணிலேருந்து 6:45, 6:50 முடிஞ்சிடும். 7 மணிக்கு ஆராதனை ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஒவ்வொரு ஆராதனையிலும் 5000 6000 பேர் வருவாங்க. 6000 பேர் உள்ளே போவாங்க. எப்படி வெளியே போகிறாங்க, எப்படி உள்ளே வராங்கன்னு தெரியாது. அல்லேலூயா. ஆனால் கரெக்ட் டைமுக்கு வருவாங்க. அல்லேலூயா. கரெக்ட் டைமுக்கு போவாங்க. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், வந்துக்கிட்டே இருக்கு. இன்னும் கூட வருவாங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. வந்துக்கிட்டே இருக்கு. ஏன்?
அல்லேலூயா. முதல்ல நம்ம உருப்படணும். அல்லேலூயா. முதல்ல நாம் உருப்பட்டா தானா ஊர் உருப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம். ஊர் பிள்ளைய நீ ஊட்டி வளர்த்தினா தான் பிள்ளை எப்படி வளரும்? தானாக வளரும். அல்லேலூயா. அந்த பாரம் சபையில் யாராவது 2 பேர் 3 பேர் கூட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஆத்துமாக்களை அறுவடை செய்யணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கீழ்ப்படிந்து செஞ்சுட்டே இருப்பாங்க. எங்கள் நைஃபு எங்கள் ஒய்ஃபு அல்லேலூயா 5வது ஆராதனைக்கு தான் போவாங்க. 5வது ஆராதனைக்கு தான் அவங்களுக்கு காணிக்க அந்த எல்லா காரியங்களையும் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. வாசலில் நின்று வரவேற்கிறது, ஜனங்களை வரவேற்கிறது, அதுக்கப்புறம் காணிக்கை, அப்புறம் இந்த கார்டு கொடுப்பாங்க. எல்லாமே செய்கிற காரியங்கள் எல்லாம் அந்த 5வது ஆராதனைக்கு போவாங்க. 5வது ஆராதனை 12:30 மணிக்கு முடியுது. ஆனால் இவங்க எத்தனை மணிக்கு உள்ளே இருக்கணும்? 12:15 உள்ளே இருந்தால் தான் காணிக்க போய் அவங்களுக்குள்ளே வரும், இல்லைன்னா வராது. அவங்க லேட்டாக போனால், அம்மா ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நடுவில் இருக்கிற அம்மா, நான் எல்லாரையும் பார்த்துட்டே இருப்பேன். அல்லேலூயா. தூங்காதீங்க தயவுசெய்து. அல்லேலூயா. ஆமாம். அப்போது அந்த 12:15 உள்ளே இருக்கணும். நீ 12:30 மணிக்கு 12:31 போனாலும் காணிக்க போய் கிடையாது. அப்படிப்பட்ட சட்டம் திட்டங்கள் இருந்தால் தான் சபையில் வளர்ச்சி உண்டாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாங்க. பாருங்க, வந்துட்டே இருக்கிறாங்க. ஆராதனை முடிஞ்சிச்சு, ஸ்தோத்திரம் முடிஞ்சுது. பாட்டு என் இயேசு ராஜா. யார் பாடுந்து ஐயா இந்த பாட்டு? ஐயாவா? பாஸ்டர்? இல்லை, இங்கே இந்த ஆராதனையில் பாட்டு என் இயேசு ராஜா. ஒரு கைத்தட்டு கொடுப்போமா? நல்ல அழகாக பாடினார். அல்லேலூயா. அந்த பாட்டை அங்கே பாடும்பொழுதே அல்லேலூயா தேவ பிரசன்னத்தை உணர்ந்தேன். அல்லேலூயா. ஆமாம். அப்போ ஓடி வரணும். அந்த பாடல் இந்த சாதாரண இல்லை. இந்த பாடல் நான் இயேசு ராஜா స్తోత్రము 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 నీ జీవించు తాక ప్రభు. தெலுங்குல எனக்கு சிம்மப்பிள்ளைன்னு பேர். அல்லேலூயா. எங்க ஜடங்கி, காக்கிநாடா. அல்லேலூயா. காக்கிநாடாவில் ஜடங்கி. ஐயா சொன்னார், நீங்கள் போய் அதுக்கு பயப்பட தேவையில்லை, இவங்களை கண்டு அவங்கள கண்டு பயப்பட தேவையில்லை. அங்கே சொன்னாங்க, நாங்கள் ஒரு டீம், ஒரு 8 பேர் போனோம் டீம். அப்போது அந்த பஜாரில் போய் ட்ராக்ஸ் கொடுத்து ஊழியத்தை மீட்டிங் இருக்குது வாங்கன்னு ட்ராக்ஸ் கொடுத்து சொல்லணும், காஸ்பல் சொல்லணும். அப்போ யாருமே வரல. ஏன்னா நெக்ஸ்ட்லைட் ஏரியா, அந்த ஏரியா நெக்ஸ்ட்லைட் ஏரியா. எதனா ஒன்று டப்புன்னு சுட்டுட்டு போயிட்டே இருப்பான். அப்படிப்பட்ட ఏరియాவில் పోయి సింహ పిల్లలకు లేమి కలుగును, యేసుని நம்பின వారికి కొదువే లేదు. அந்த பாடலை பாடி அங்கே இருக்கிற ட்ராக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு சந்தோஷமாக வந்தேன். அன்னைக்கு நல்ல மிராக்கல் நடந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதாகிலும் ஒன்று செய்யணும், சபைக்காக நிற்கணும். நீங்கள் இந்த ஈஸ்டர் அன்னைக்கு உயிர்த்தெழுந்த நாளில் 1300 பேர் ஞானஸ்நானம் விட்டுறாங்க. அல்லேலூயா. ஆமாம். எங்கள் குடும்பத்திலே 3 என் பேரன் ஒன்று, இன்னும் ஒரு 3-4-5 பேர் எங்கள் குடும்பத்திலே 4-5 பேர் இப்போ ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அல்லேலூயா. ஏன் சொல்ல வரலன்னா, ஊழியத்தின் நம்ம வளர்ச்சியில்
காணப்படணும். அதுதான் இன்றைக்கி பார்க்குறோம். அந்த வளர்ச்சி எப்படி வரும் அப்படின்னா, நமக்கு வஸ்திரங்கள் தேவை. என்ன தேவை சொல்ல மாட்டீங்களா? வஸ்திரங்கள். அல்லேலூயா. இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடி விழித்து கொண்டு வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். பாருங்க, உங்க வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. வஸ்திரங்கள், நமக்கு உள்ளான மனுஷனுக்கு வஸ்திரங்கள் தேவை. வெளியான மனுஷனுக்கு வஸ்திரம் இருக்கு, இதெல்லாம் அழிந்து போகிற வஸ்திரம். அல்லேலூயா. இதெல்லாம் அழிந்து போகிற வஸ்திரம். ஆனால் ஒருத்தர் ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. இதெல்லாம் அழிந்து போகிற வசனம். நம்மளை இப்போ எண்ணெய் வச்சுக்கிறேன், உங்களை சொல்லக்கூடாது காலையில். அல்லேலூயா. இப்போ எண்ணெய் வச்சு இந்த வஸ்திரத்தோடு நல்லா வெயிட்டாக அப்படியே பெட்டியில் வச்சு புதைச்சிட்டாங்கன்னா ஒரு வருஷம் பொறுத்து எடுத்து பார்த்தா ஒரு துண்டு கூட கிடைக்காது. அல்லேலூயா. அப்போ எப்படி தேவன் வருகை மட்டும் இந்த ஒயிட்டை காத்துக்க முடியும்? தேவன் நமக்கு உள்ளான ஒரு மனுஷன் இருக்கிறான் நமக்குள்ள. அல்லேலூயா. எத்தனை பேர் எப்படி முட்டை அவிச்சு மேல் ஓட பிரித்த உடனே நல்ல பலன்னு அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிட்ற போல அந்த முட்டை எப்படி பார்க்குறதுக்கு பலன்னு அழகாக இருக்கிறதோ, நம்முடைய மேல் தோலை மேலான மனுஷன் அப்புறப்படுத்தின பிறகு, அவன் செத்துப்போன பிறகு உள்ளான மனுஷன் அந்த பரிசுத்தமாய் எழுந்திருப்பான். அல்லேலூயா. அந்த பரிசுத்தமாய் எழுந்திருக்கிறதற்கு தான் வஸ்திரங்கள் தேவை. அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறதற்கு, ராஜாவுடைய சமூகத்தில் நிற்கிறதற்கு உனக்கும் எனக்கும் அந்த வஸ்திரங்கள் இருந்தால் தான் அங்கே சரியாக நின்று அவரை மகிமைப்படுத்த முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் டக்குன்னு வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவன் ஆதாமை எடுத்துட்டு வர்றாரு. ஆனால் 18ஆம் வசனம், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, அல்லேலூயா, அவனுக்கு ஏற்ற துணையை நான் ஏற்படுத்துவேன் என்று சொல்லி ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை கொடுத்து 20ஆம் வசனத்தை வாசிங்க. 20ஆம் வசனம் வாசிங்க. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் 19 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை கொடுத்து அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 2 பேரை உண்டாக்குறாரு. உண்டாக்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர்
உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இவங்க ரெண்டு பேரும் எங்கே போய் கொண்டு போய் விடுறாரு? ஏதேன் தோட்டத்தில் கொண்டு போய் விடுறாரு. அப்போ இவங்களை விடும் போது இவங்க நிர்வாணமாக இருக்காங்களா? படத்தில் காமிக்கிறாங்க நிர்வாணம். ஆனால் என் தேவன் அவர்களுக்கு மகிமையான வஸ்திரத்தை கொடுத்து, அல்லேலூயா, மகிமையான வஸ்திரத்தை கொடுத்து அவர்களை ஏதேன் தோட்டத்தில் எத்தனை போய் விடுறார். அல்லேலூயா. அந்த மகிமையான வஸ்திரத்தினால அவர்களை விட்டார். ஆனால் சர்ப்பத்தினால அவங்க என்ன பண்ணாங்க? ஏமாந்து போனாங்க. 7ஆம் வசனம் வாசிங்க. 7ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டுச்சு. அப்போ ஏதேன் தோட்டத்தில் இவர்களை விடும்போது, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, நல்ல செய்தி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறாரு, உங்களோடு கூட பேசுகிறாரு. ஏதேன் தோட்டத்தில் அவர்களை விடும்போது அவங்களுக்கு கண்ணு தெரியாமல் இருந்துச்சா? கண்கள் தெரிந்தது. எல்லாத்தையும் பார்க்குறாங்க, சாத்தானையும் பார்க்குறாங்க, விருட்சங்களையும் பார்க்குறாங்க. கண் இருந்துச்சு. அது எந்த கண்ணாக இருந்துச்சு? ஆவிக்குரிய கண்ணாக இருந்துச்சு. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி. ஆவிக்குரிய கண்களினால தான் அவர்களை ஏதேன் தோட்டத்தில் விட்டார். அல்லேலூயா. ஆனால் புசிக்கக்கூடாது என்று சொன்ன அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அவங்க புசித்த பிறகு அவங்க கண் திறக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் நம்ம மரித்து ஆண்டவருடைய சமூகத்தில் பிரவேசிக்கிற பொழுது தேவனை தவிர வேறு ஒருத்தரையும் பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. நீங்கள் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 20 21 வாசிங்க. டக்குன்னு வாசிங்க. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 20 21. 5வது கோமேதகம், 6வது பதுமராகம். 21 வாசிங்க. 21 வாசிங்க. 12 வாசல்களும் 12 முத்துக்களாய் இருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாய் இருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாய் இருந்தது. அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. தேவனுடைய ஆலயத்தை அதுல காணவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். சோத்திரம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவரே விளக்கு. வேற எதையும் நீ பார்க்க முடியாது. நீங்கள் மரித்த இடத்துல நீங்கள் போய் பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க, சில பாஸ்டர் சொல்லுவாங்க, ஆண்டவரே இவங்களை பரலோகத்தில் நாங்கள் பார்ப்போம், ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் பார்ப்போம், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், இவர் கர்த்தருக்குள்ளே மரிச்சார், ஒருவருக்கு ஒருவர் பார்ப்போம். பார்க்கலாம், ஆனால் யார் என்னன்னு தெரியாது. அல்லேலூயா. இந்த பூமியில் தான் கொள்வனையும் கொடுப்பவனும் இந்த பூமி வரையும் தான். அல்லேலூயா. அம்மா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. பாருங்க, நான் பார்த்துட்டே இருக்கிறேன், எல்லாரையும் நான் பார்த்துட்டே இருப்பேன். ஆண்டவர் செய்தி கொடுத்துட்டே இருப்பார். அல்லேலூயா. தூங்காதீங்க. ஊர் கதை, ஊர் நாயெல்லாம் பேசுங்க, நல்லா கேட்பாங்க. விடிய விடிய பேசு, தூக்கமே வராது. 2 படம் 3 படம் பார்த்தாலும் தூக்கமே வராது. செல்ஃபோனை இரவு வரையிலும் நோண்டி 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 பார்த்துனே இருந்தாலும் தூக்கமே வராது. அப்பா சமூகத்தில் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்த உடனே அது எங்கேருந்து தான் வருமோ அந்த தூக்கம். அல்லேலூயா.
ஏன் வருது? அந்த உள்ளான மனுஷனை நீ இன்னும் புதுப்பிக்கல. அல்லேலூயா. உள்ளான மனுஷனை நீ புதுப்பித்தாதான் நீ செய்கிற செய்கை கரெக்டாக இருக்கும், நீ ஓடுற ஓட்டம் கரெக்டாக இருக்கும். அல்லேலூயா. நீ ஓடுற ஓட்டம் கரெக்டாக இருக்கும். அப்போ முதலாவது நான் வேகமாக போகிறேன். முதலாவது வஸ்திரம் ஏசாயா 61:10. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், கர்த்தருக்குள் பூரிப்பாய் நான் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. வஸ்திரம் எழுதுங்க, எழுதிக்கங்க. அல்லேலூயா. வஸ்திரம் வாசிமா, டக்குன்னு வாசிங்க. என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது, என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினாலே தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக. நான் சொல்கிறேன் பாருங்க, இதுவே ஒரு செய்தியாக, இந்த ஒரே ஒரு பாயிண்ட்டே செய்தியாக போயிடும். நகைன்னா என்னது? அலங்கரிப்புனா என்னது? அது 1 ஹவரில் கேட்க முடியாது. நம்ம லேட்டாக வருவோம், ஆனால் டைமை மொத்தம் பார்ப்போம். 8:30 மணிக்கு முடிச்சிடணும். அல்லேலூயா. நீ எந்த கதினா போயா, எங்களுக்கு 8:30 மணிக்கு முடிச்சுட்டு எங்களை அனுப்பு. கேட்கவே முடியாது. அல்லேலூயா. நீங்கள் பெனிகன் மீட்டிங் பார்த்தீங்கன்னா எத்தனை மணி? 4-5 மணி நேரம் ஒரு மீட்டிங். அவ்வளோ பேரும் கோட்டை போட்டுக்கிட்டு நல்ல சிங்காரத்தில் உட்காந்துட்டே முடிகிற வரையிலும் உட்காந்துட்டே இருப்பாங்க. வாசிங்க. அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரம். அல்லேலூயா. ரட்சிப்பின் வஸ்திரமா? வஸ்திரங்களை. அல்லேலூயா. ரட்சிப்புக்கு வஸ்திரங்கள் நமக்கு உள்ள நிறைய வஸ்திரங்கள், 7 வஸ்திரங்கள் இருக்கு. அல்லேலூயா. உள்ளான மனுஷனை நீ உடுத்த ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. உடுத்தணும். உள்ளான மனுஷனை எப்படி உடுத்தணும்? நீ பெற்ற ரட்சிப்பினால அந்த ரட்சிப்பின் வஸ்திரங்களை உள்ள நிரப்பணும். அல்லேலூயா. ஆமாம். அது பாயிண்ட் என்னென்னா, அதுக்கு எசேக்கியேல் 16:4 வாசிங்க. எசேக்கியேல் 16:4. எசேக்கியேல் 16:4. பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இன்னும் உன் தொப்புள் அறுக்கப்படல. அல்லேலூயா. தாயும் பிள்ளையுமா பிரிக்கணும் அப்படின்னா என்ன அறுக்கப்படணும்? தொப்புள் அறுக்கப்படும். கட்டிங் பண்ணதான் பிரிக்க முடியும். தாயும் பிள்ளையுமாக பிரிக்க முடியும். அல்லேலூயா. அப்போ ரட்சிக்கப்பட்டா ரட்சிப்பின் தொப்புள் உனக்கு அறுக்கப்படணும். அல்லேலூயா. வாசிங்க. உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை. இல்ல, தொப்புள் அறுக்கப்படல. தொப்புள் அறுக்கப்பட்டா நீ 6 மணிக்கு சர்வீஸுக்கு நீ 5:50க்கெல்லாம் உள்ள இருப்ப. அல்லேலூயா. ஆமா, நிர்விசாரம் போயிடும். அல்லேலூயா. வாசிங்க. நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை. தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவில்லை. ஐயா, ஞானஸ்நானம் எத்தனை பேர் எடுத்தீங்க? கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இது இந்த உலகப்புறமான வாழ்க்கைக்கு நம்ம ஞானஸ்தானம், தொட்டியில் ஞானஸ்தானம் எடுக்கிறது. ஐயா சொன்னார்ல, ஞானஸ்தான தொட்டி காலியாக இருக்கு. ஞானஸ்தானம் எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு ஆராதனையிலும் ஒரு 5-10 பேர் எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஆராதனையிலும். ஆனால் அல்லேலூயா, இது உலகப்புறமான இந்த உலகத்தின் வாழ்க்கை வாழுகிறதற்கு நம்மை சுத்திகரிக்கிறது ஞானஸ்நானம். சுத்திகரிக்க தண்ணீரினால் சுத்திகரிக்கப்படுகிறது. ஆனால் பரலோகத்தில் நம்ம வாழ்கிறதற்கு தண்ணீரினால் என்ன பண்ணோம்?
குளிப்பாட்டப்படணும். அப்போ தண்ணீர்னால் குளிப்பாட்டப்படணும் என்னன்னா என்ன அர்த்தம்? நீ ஞானஸ்தானத்தினாலே அபிஷேகம் பெறணும். அல்லேலூயா. ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறணும். நீங்கள் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அன்றியும் அவர் அவர்களோட கூட வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான். நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறணும். ஒரு கைத்தட்ட கொடுப்போமா? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறணும். யாரு? உள்ளான மனுஷனு தான் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறணும். வெளியான மனுஷனுக்கு யோவான் ஸ்நானம் கொடுத்துட்டாருப்பா. ஆனால் சில நாட்களுக்கு பிறகு நீ என்ன பண்ணணும்? பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறணும். யாருக்கு சொல்றாரு? 12 சீஷருக்கு சொல்றாரு. அவங்க ஞானஸ்தானம் பெற்றாங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆண்டவர் மரித்தார். ஆனால் திரும்பவும் தங்களுடைய வேலைக்கு போயிட்டாங்க. மாம்சத்தின் கிரிகை அது நடக்குது. ஆனால் ஆவிலே அப்போஸ்தலர் நீங்கள் 1ஆம் அதிகாரத்திலேருந்து அதுக்கப்புறம் நீங்கள் வாசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியை அவர்கள் நீங்கள் இந்த போன மாதம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2ஆம் அதிகாரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 1:14 12 பேர் சீஷரும் மரியாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறதற்கு காத்து கொண்டிருந்தார்கள். இப்போ யாருங்க காத்து கொண்டிருக்கிறது? பரிசுத்த ஆவியை பெறுங்க, வாங்க ஜெபம் பண்ணுங்க. 10 மணிலேருந்து ஜெபம் பண்ணுது, நைட்டு ராஜம் பண்ணுது. யார் வரா? எதனா பண்ணிக்கியா, எங்களுக்கு என்ன? நாங்கள் கல்யாண பொண்ணு மாதிரி வருவோம் போவோம், கல்யாண மாப்பிள்ளை மாதிரி வருவோம் போவோம். அல்லேலூயா. அப்படி இல்லைங்க. ஆவிக்குள்ள வளர்ச்சி. ஏன் தெரியுமா நான் சொல்கிறேன் உங்களுக்கு? திட்டமாக உங்களுக்கு சொல்கிறேன். இது கடைசி காலம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. என்னைக்கு இஸ்ரவேலை மோதுறாங்களோ, அல்லேலூயா, அப்போவே கடைசி காலம் ரொம்ப நெருங்கி வந்திருக்கிறதுன்னு அர்த்தம். மற்ற நாடுகள் சண்டைகள் யுத்தங்கள் அருமையான ஐயா அவர்கள் வாசித்தாங்கல்ல கடைசி நாட்களில் என்ன நடக்கணும். ஆனால் 8ஆம் வசனம் இது வேதனைகளுக்குள் ஆரம்பம். 24:8 இது ஆரம்பம். இன்னும் இருக்குது. வெளிப்படுத்தல நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். பூகம்பெல்லாம் நீங்கள் இதுவரையிலும் பார்த்திராத பூகம்பெல்லாம் வரும். அதிலெல்லாம் நம்ம நிலச்சி நிற்கணும். அப்படின்னா அந்த விசுவாசத்தோடு நிற்கணும்னா இந்த வஸ்திரங்களை நீ உடுத்தி கொள்ளணும். அல்லேலூயா. எப்படி மிலிட்ரி சோல்ஜருங்க அவங்களுடைய யுத்தத்துக்கு போகும்போது அந்த வஸ்திரங்கள்லாம் உடுத்தி அந்த ரைஃபிள்லாம் எடுத்துக்கொண்டு அவங்க பக்காவாக போகிறாங்களோ, அதுபோல் தேவனுடைய பிள்ளைகள் அதை காட்டிலும் அவைகளை எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த கிருபை வேணும்னா இந்த ரட்சிப்பின் வஸ்திரங்கள் உனக்குள்ளாய் இருக்க வேண்டும். அந்த வஸ்திரங்களுக்கு என்ன அர்த்தம்னா நீ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறணும். அல்லேலூயா. 2வது நம்ம தொப்புள் அறுக்கப்படணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்திற்கும் நமக்கும் பிரிவினை இருக்க வேண்டும். அல்லேலூயா. உலகத்தோடு கூட நீங்கள் ஒத்து இருந்தீங்கன்னா நீங்கள் ஆவிக்குள்ள நீங்கள் வளர முடியாது. ஆவிக்குள் வளர்ச்சி நமக்குள்ள காணப்படாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆவியில வளர்ச்சி காணப்பட முடியாது. ஆவியில வளர்ச்சி எப்படி ஆகிடும்? இல்லை எங்கள் வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு, எங்கள் பிள்ளை எப்படி இருக்குது, எங்கள் குடும்பம் எப்படி இருக்குது, எங்கள் கடன் எப்படி இருக்குது, அப்படியே இருக்குதுன்னா இருந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. நீ எதையும் பாராதபடிக்கு இருக்கணும் அப்படின்னா அதான் உள்ளான மனுஷன். அல்லேலூயா.
உள்ளான மனுஷன். எப்பேற்பட்ட காரியங்கள் நடந்தாலும் நம்ம பாட்டுக்கிட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தி நிற்போம். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் இருந்தா. ரெண்டாவது வஸ்திரம் அதே ஏசாயா 61ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. 2ஆம் வசனம். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும். நீங்க இதெல்லாம் நீங்க வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லா வருகையை குறித்து தான் ஆண்டவர் கொடுத்து இந்த வஸ்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லுவார். நீங்கள் அதெல்லாம் கவனிச்சிங்கன்னா தேவனுடைய வருகையை குறித்து தான். இந்த வெளிப்படுத்தல் 16, 15 வசனம் வாசித்து பாருங்க. அடுத்த வசனத்தெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா அர்மகதோன் என்ற இடத்துல தேவ தூதன் வந்து நிற்பான். அல்லேலூயா. எப்படி நிற்பான்? ஒரு கால் வந்து சமுத்திரத்தில் நிற்குமா, ஒரு கால் வந்து பூமியில் நிற்குமா. யாருக்கு? தேவ தூதனுக்கு. ஐயா, தேவ தூதனுக்கு அவ்வளோ பெரிய கால், அவ்வளோ பெரிய உயரம், அவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறான்னா அந்த தேவ தூதனை காட்டிலும் நம்ம ஆண்டவர் எவ்வளோ பெரியவராக இருப்பார். அல்லேலூயா. அதனால தான் ஏசாயா 66ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. அவ்வளோ பெரிய தேவன். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. அவ்வளவு பெரிய தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். மோசே கேட்குறாரு, ஆண்டவரே உங்களை பார்க்கணும். அட பாவி, என்னை பார்த்தினா நீ செத்து போயிடுவே. அவ்வளோ பெரிய தேவனாக இருக்கிற. அவ்வளோ பெரிய தேவனாக இருந்தால் கூட பரவாயில்ல. அவருடைய கண் எப்படியா? நீங்கள் தானியேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போன்ற கண்களா. அந்த கண்களில் மோசையை பார்த்தாருன்னா மோசே பொசி விடுவார். அல்லேலூயா. மோசே வேணும் ஆண்டவருக்கு. அவர் உட்கார்ந்து இருக்கிற ரதம் எப்படி எரிகிற அக்கினிய. யாருன்னா எடுத்துவங்க, டக்குன்னு வாசிங்க. தானியேல் 7:9. நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. சிங்காசனம் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுசுள்ளவர் வீட்டிருந்தார். பாருங்க, அவருக்கு ஆயுசே இல்லை. அவருக்கு என்ன ஆயுசு? நீண்ட ஆயுசுள்ளவர். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும், அவர் வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும், அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சு போலவும் துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்னி சுவாலையும். அவருடைய சிங்காசனம் எப்படிப்பட்ட சிங்காசனம்? அக்கினி ஜுவாலை. அப்புறம் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்துச்சு. அக்கினி நதி அவர் சன்னதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடான கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்திருந்தது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டுச்சு. அதில் நம்ம பேர் இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்கிறேன், உங்கள் பேர் இருக்கணும்னா அவருடைய வஸ்திரம் உங்களுக்குள்ளாய் காணப்படணும். அவருடைய வஸ்திரம் உங்களுக்குள்ளாய் காணப்பட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. நீங்கள் இந்த செல்ஃபோன் காண போயிடுச்சுன்னா இதில் ஒரு இது இருக்குது, அது எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சிடுவாங்க. இந்த செல்ஃபோன் வந்து அந்த ஆள் எங்கே இருக்கிறாங்களோ அந்த இடத்த கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு செல்போனுக்கே. அப்போ நீ எங்கே இருக்கிற என் ஆண்டவர் கண்டுபிடிக்கிறதற்கு உனக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷன் இந்த வஸ்திரங்களை தரித்தவனாக தேவனுடைய தேவனுடைய மனுஷனாக காணப்படணும். அல்லேலூயா. உள்ளான மனுஷன், நம்ம உள்ளான மனுஷனை நினைக்கிறதே இல்லை, கொஞ்சம் கூட நினைக்கிறது இல்லை. உள்ள நமக்கு ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனை தட்டிப்பாரு.
நீங்கள் 42ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் நீங்கள் வீட்டில் போய் வாசம், என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் திகைகிறாய், கர்த்தரை நோக்கி காத்திரு. அல்லேலூயா. தேவனை நோக்கி அமர்ந்துரு, அமர்ந்துரு, நீ அமரு, நீ ரொம்ப துள்ளாத, அமர்ந்துரு. அல்லேலூயா. ஏன் அந்த வசனத்தை சொல்கிறாரு? உள்ள ஒரு மனுஷன் இருக்கான். இந்த வெளியான மனுஷன், அல்லேலூயா, தோற்றமுள்ளவன். இந்த உள்ளான மனுஷனை நம்ம புதுப்பிக்க தான் வெளியான மனுஷனை கொடுத்து, தேவனுடைய ஆலயத்தை கொடுத்து, ஒரு போதகரை கொடுத்து, ஒரு விசுவாசி குடும்பங்களை கொடுத்து கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. அப்போ ரெண்டாவது துதியின், சீக்கிரம் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. ஏசாயா 61:2. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும். துதியின் உடைய கர்த்தர் கொடுப்பார். ரெண்டாவது உடை என்னது? உடை என்னது? ரட்சிப்பின் உடை. அல்லேலூயா. ரட்சிப்பின் உடை உனக்குள்ள காணப்படணும். ரட்சிக்கப்பட்ட என்ன, எத்தனை நாள் ஆச்சு? 30 வருஷம் ஆச்சு, 35 வருஷம் ஆச்சு ரட்சிக்கப்பட்ட. உள்ளே இருக்கிற மனுஷன் எப்போ ரட்சிக்கப்பட்டான்? அதுதான். அல்லேலூயா. 2 மனுஷனுங்க, நம்ம 2 மனுஷர். நீங்கள் தூங்கும்போது பாருங்கள், ஒரு மைண்டு, நமக்கு 2 சிந்தை உண்டு, ரெண்டு சிந்தை உண்டு. ஒன்று நல்லா தூங்கிட்டு இருக்கோம், ஒரு சிந்தை உள்ளான மனுஷன் தூங்க மாட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. உள்ளான மனுஷன் தூங்காது. அது நல்ல ஆவியாக இருந்துச்சுன்னா அது தேவனோடு கூட பேசி கொண்டு இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. வர ஆபத்திலிருந்து உன்னை தட்டி எழுப்போம். அல்லேலூயா. தட்டி எழுப்போம். அதனால தான் தூங்காமல் உறங்காமல் ஆண்டவர் காத்திருப்பார். உன் தூக்கத்திலே வசனங்களை தருவார், தரிசனங்களை தருவார். செய்கிறாங்கப்பா, இது செய்கிறாங்க, அதை வெளிப்படுத்துவார். தானியேலுக்கு எப்படி வெளிப்படுத்தினார்? தானியேலுக்கு சொற்பனத்தில், அல்லேலூயா, வெளிப்படுத்துகிறார். யார்? ராஜாவுடைய சிந்தையில் என்ன இருக்குது, அவனுடைய சிந்தனையில் என்ன இருக்குது, அவன் இருதயத்தில் என்ன இருக்குது. எந்த ஜோசியராலும் எந்த மந்திரவாதியாலும் கண்டுபிடிக்க முடியாத காரியத்தை தானியேல் கண்டுபிடிக்கிறார் என்றால், தானியேலுக்குள்ளே விசேஷித்த ஆவி உண்டு. விசேஷித்த ஆவி, விசேஷித்த உடை. ராஜா கொடுக்கிற சாப்பாடு எனக்கு வேண்டாம், நான் கேட்குற சாப்பாடு எனக்கு கொடு. இல்லை, ராஜாவோடு கூட நீ இணைந்து இருக்க முடியாது. இல்லை, ராஜாவுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை அறிய முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. பள்ளி அறையிலே பேசுகிறதை எலிசா அறிய முடியும் என்றால், அல்லேலூயா, எலிசா அறிய முடியுங்க. பள்ளி அறையில் பேசுகிற அந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாய் திட்டம் தீட்டுகிற அந்த திட்டங்களை அறியக்கூடிய ஆவி. அப்போ உனக்குள்ள இருக்கிற ஆவி சரியா இருந்தாதான், உள்ள இருக்கிற மனுஷன் சரியா இருந்தாதான் வெளியான மனுஷனை பற்றி உன்னால் புரிஞ்சிக்க முடியும். அல்லேலூயா. அப்போ ரெண்டாவது, அந்த மனுஷனுக்கு, உள்ளான மனுஷனுக்கு என்ன இருக்கணும்? துதி இருக்கணும், துதியின் உடை இருக்கணும். உனக்குள்ள துதியின் உடை இருந்தாதான் எப்பொழுதும் நீ நடக்கும் போதும் உட்காரும் போதும். உபாகமம் 11ஆம் அதிகாரம் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. நீ உட்காரும் போதும், நீ எழுந்திருக்கிற பொழுதும், 19, 18, 19, 20, 21 வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அல்லேலூயா. நீ உட்காரும் போதும் எழுந்திருக்கிற போதும் இதையே தானே பேசி கொண்டிருப்ப. அப்படி பேசி கொண்டு இருக்கிறாங்கன்னா, நீ நடக்கும்போது எதனா வேலை செஞ்சு கொண்டு இருந்தினா கூட நீ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினே வேலை செய்வ, ஏதாவது பாட்டு பாடிக்கினே வேலை செய்வ.
ஐயாவுக்கு திடீர்னு நைட்டு வந்துட்டு நான் ஃபோன் பண்ணுறேன், அவர் பாட்டுட்டு அந்நிய பாஷையில் பேசிட்டு பாட்டு பாடிட்டு அந்நிய பாஷை. என்னையா துதிச்சுட்டு இருக்கிறேன் பாஸ்டர். ஏங்க அவருக்கு எவ்வளோ நாள் ஃபுல்லாக துதிக்கிறாரு, நம்மளோடு கூட ஊழியம் செய்கிறாரு, எல்லாம் செய்கிறாரு, ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே? இல்லை, அது உள்ளான மனுஷன் அப்படி உடைய விடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் ஒய்ஃபுன்னு வருது. அல்லேலூயா. எங்கள் ஒய்ஃபு தூக்கத்தில் அப்படியே நேருக்கு நேர் பாடுவாங்க. எத்தனை டைம் டேப் எடுத்து காமிச்சிருக்கிறேன். இப்படியா பாடினேன். ஆனால் நேரடியாக பாடினா தாளம் தப்பியும் ராகம் தப்பியும் பாடின்னு இருப்பாங்க. அது தூக்கத்தில் எப்படி தான் பாடுறாங்களோ தெரியாது. விழிப்பு. அல்லேலூயா. அந்த விழிப்பு உனக்குள்ளாய் காணப்படணும்னா உள்ளான மனுஷனை நீ ஒவ்வொரு நாளும் உடுத்தணும். அல்லேலூயா. தட்டி தட்டி எழுப்பி உடுத்தணும். செப்பனியா 2:2 நீ உன்னையே உயிர்த்து ஆராய்ந்து பார். யாருங்க பார்க்கறது? வெந்த கஞ்சி சாப்பிட்டு விதி வந்தா சாவறது இருக்கிறையா, நீ என்னையா நீ அப்படின்றோம். அல்லேலூயா. அப்படியே போயிட்டு இருக்குது காலம், அப்படியே போயிட்டு இருக்குது. வருது போகிறது, வருது போகிறது. எத்தனை வருஷம் ஆனாலும் வருது போகிறது. யாரோ ஒரு அம்மா இந்த ஆத்மாவுக்காக ஜெபம் பண்ணாங்க. யாருங்க அது? ஆத்மா அறுவடை பண்ணும், ரட்சிக்க பண்ணும்னு யாரோ ஜெபம் பண்ணாங்க. எழுந்துருமா, எழுந்துங்க. நல்ல ஜெபம் பண்ணாங்க. எத்தனை வருஷமாக வரீங்க? எத்தனை வருஷமாக வரீங்க சர்ச்சுக்கு? என்னம்மா? எத்தனை வருஷமா இந்த சர்ச்சுக்கு வரீங்க? காது கேட்கலாம், காது கேட்கலையா? அவங்களுக்கு கேட்கலையா? இல்லை, அவங்களுக்கு காது கேட்குதா இல்லையான்னு கேட்குறேன். கேட்குதா? நல்லா கேட்குமா? கேட்குது. அல்லேலூயா. ஆமாம், 10 வருஷமாக வரீங்க. 10 வருஷத்தில் எத்தனை ஆத்மாவை எத்தனை வந்து இருக்கிறீங்க? கேளுமா, நான் இங்கிலீஷில் சொல்கிறேன், நீங்கள் தமிழில் கேளுங்க. எத்தனை? 1 6 1. சரி, கைத்தட்டு குடும்பம் 1வது 10 வருஷத்துக்கு 1வது கொண்டு வந்தாங்க. அல்லேலூயா. அது கொண்டு வந்தாங்களா இல்லையா? அந்த ஆத்மாக்க வந்துக்குதா? நீங்கள் ரட்சிப்பில் கொண்டு வந்த ஆத்மா வந்துக்கிறாங்களா? இருக்கிறாங்களா இங்கே? 2வது வாரில் வருவாங்களா? ஐயோ, அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. காஃபு வெயிட்டாக கட்டுக்கிறாங்களா என்னன்னு தெரில. 2500 வாட்டை போட்டு கேட்குறேன், அதுலேயே கேட்கலன்னா கிட்ட போனால் எப்படி கேட்கும்? அல்லேலூயா. ஆமாங்க, ஜெபம் நல்லா இருக்குது. ப்ரேயர் ஒருத்தர் ஜெபம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படி தான் ப்ரேயர். அல்லேலூயா. நல்லது, நல்ல பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல உற்சாகமாக இருங்க. எல்லாத்துக்கும் மேலாக உன்னை பார்த்து ஒரு ஆத்மா வருதா? உன்னை பார்த்து ஒரு ஆத்மா வரணும், ஆட்டோமேட்டிக்காக வரணும். உன் பக்கத்து வீட்டில் வரணும். நான் இந்த பைபிளை வச்சுட்டு சொல்கிறேன். எங்கள் தெருவில் என்ன யாரோ சொல்கிறாங்க, என்னம்மா எங்கள் தெருவில் அல்லேலூயா என்னை பார்த்து எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க? ஐயா, ரவுடி பசங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அல்லேலூயா. ரவுடி ஆளுங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. விரலை விட்டு சொல்ல முடியும். என் செல்ஃபோனில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் டெய்லி வசனம் அனுப்புகிறேன். 12 மணிக்கு மேலே வசனங்கள் அனுப்புகிறேன். ஒரு 360-70 பேருக்கு வசனம் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு நைட்டும் 5 பேர், 5 தான் ஒரு டைமுக்கு 5 தான் அனுப்ப முடியும். அப்போ ஒரு 370 பேருக்கு அனுப்புகிறேன்னா எவ்வளோ நேரம் ஆகும்? நான் வசனத்தை எடுத்து அனுப்புகிறேன். ஐயா, நம்மளை பார்த்து போலீஸ்காரன் மனம் திரும்பி இருக்கிறாங்க. என் ஃப்ரெண்டுங்க நிறைய பேர் போலீஸ் மனம் திரும்பி இருக்கிறாங்க.
உன்னை பார்த்து மனம் திரும்பினா உன் உள்ளான மனுஷன் புதுப்பிக்க புதுப்பிக்க உன்னை பார்த்து அவங்க ஓடி வருவாங்க. அல்லேலூயா. இதுதாங்க. அந்த ஏஜி சபையில் இவ்வளோ ஜனம் போகிறாங்க. ஜனங்களை பார்த்து போகிற வர பஸ்ஸில் ஜனங்களை பார்த்து என்னதான் நடக்குதுன்னு உள்ளே வந்தாங்கன்னா ரசிக்கப்பட்டுறாங்க. அல்லேலூயா. உள்ளே வருவாங்க. நான் காலையில் 5 மணி ப்ரேயர் நடத்தி கொண்டிருக்கிறேன். ஒரு ஆள் கருப்பு வேஷ்டி சிகப்பு கட்டிக்கிட்டு உள்ளே வரான், மாலைலாம் போட்டுக்கிட்டு. உள்ளே வந்தான், போகும்போது எல்லாத்தையும் கைட்டி போட்டு போயிட்டான். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டான். 5 மணி ப்ரேயர் ஒவ்வொரு நாளும் பார் டே ஒவ்வொரு நாளும் நடத்தினேன். ஜனங்க வராங்களோ இல்லையோ ஒவ்வொரு நாளும் 4:50 இருப்பேன். வாரத்தில் ஒரு நாள் வரத்துக்கு நம்ம கஷ்டப்படுறோம். அல்லேலூயா. அந்த வைராக்கியம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு ஐயா சொன்ன மாதிரி 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை இப்படிப்பட்ட பிரபுக்கள் மத்தியிலே உட்கார வைத்து மகிமை உள்ள சிங்காசனம், இந்த சிங்காசனம் நிற்க வைக்கிற தேவன் நம் ஆண்டவராகிய இயேசு. அப்போ என்ன இருக்கணும்? உனக்குள்ள ஆவிக்குள்ள வளர்ச்சி இருக்கணும். அப்போ துதியின் எப்பவுமே உன் வாயில துதி இருந்துகிட்டே இருக்கணும். உன் வாயில் ஒரு கெட்ட பேச்சும். என் மனைவி பற்றி சொல்கிறேன் பாருங்க. இந்த நாள் வரையிலும் அவங்களுக்கு 62 வயசு ஆகுது. இந்த நாள் வரையிலும் வாயிலிருந்து மயிருன்னு வராது, வந்ததே இல்லை. அல்லேலூயா. நான் பார்த்ததே இல்லை. அப்போ அந்த கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற வளர்ச்சி, அந்த வளர்ச்சி நமக்குள்ளே காணப்பட்டால் நம்ம வாயின் வார்த்தைகளை காத்துக்கொள்வோம். அப்போ உள்ளான மனுஷனை நம்ம துதியினால் நிரப்பணும். அல்லேலூயா. துதியினால் நிரப்பணும். ஃபாதர் பிரக்மன்ஸுக்கு நீங்கள் அப்போ சீடிலாம் விற்கிறப்போ கோடி கோடியாக அடிப்பாங்க. கோடி கோடியாக கூட இருக்கிறவங்க அடிப்பாங்க. ₹1 வச்சா கூட 1 கோடி சிடி ரிலீஸ் ஆகும் பாருங்க, விற்கும். அப்போது சும்மா ₹1 வச்சாலே 1 கோடி, ₹10 வச்சா 10 கோடி. கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா அவர்கிட்ட போய் எப்படி செய்யணும்? சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், போ பார்த்துக்கலாம் அதை தான் சொல்லுவார். அதனால தான் இன்றைக்கும் ஃபாதர் நிலைச்சி நிற்கிறார். அல்லேலூயா. அவன் இதை செய்தானே, இவனை செய்தானே, இவனை போலீஸில் பிடிச்சி கூட, இவனை இதை பண்ணு அதை பண்ணு, அதெல்லாம் கிடையாது. அல்லேலூயா. அப்பா 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 காத்துக்கொள்ளுங்க அப்படி தான் இருப்பார். அப்போ என்ன அவருக்குள்ளே என்ன இருக்குது? துதியின் உடை அவருக்குள்ளே எப்பொழுதும் காணப்படுது. அதனால தான் நீங்கள் எவ்வளோ பாட்டு உலகப்புறமான பாட்டுகளை பாடினாலும் அவர் பாட்டு ஒரு பாட்டுக்கு அடிக்க முடியாது. அல்லேலூயா. அந்த அபிஷேகம், துதியின் உடை அவருக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்கிறார். 3வது அதே ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். டக்குன்னு வாசிக்குமா, சீக்கிரம். 8:30 மணி. பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தந்தார். நீதியின் சால்வை இருக்கணும். அல்லேலூயா. நீதியின் சால்வை. அல்லேலூயா. அந்த நீதியின் சால்வை என்ன அர்த்தம்? அற்புதத்தின் ஆவி. அல்லேலூயா. அற்புதம் நடக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும். அப்படின்னா என்ன? நீ மற்றவங்களுக்காக போய் ஜெபம் பண்ணும் போது அங்கே சுகமாகணும். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி, நல்ல கைகளை உயர்த்துங்க. கையை உயர்த்துதே எதுக்கு தெரியுமா? அந்த அதிகாரத்தை உங்கள் கையில் கொடுப்பார். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்துங்க. இந்த ரகசியம் தெரியாமல் எல்லாம் இப்படி உயர்த்துங்க. தேவனுடைய கைகளை அப்போஸ்தலர்கள் அவர்கள் மேலே கைகளை வைத்தார்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே இறங்கினார்கள். நீங்களாம் அப்போஸ்தலர்கள்.
நீங்கள்லாம் வீடுகளில் போய் ஜெபம் பண்ணி அவங்களுக்கு ஜெபம் பண்ணி ஆத்துமாக்களுக்கு சுகத்தை கொடுத்து சபைக்கு கொண்டு வரணும். அதுதான் அந்த அந்த சால்வை நமக்குள்ள காணப்படணும். நீங்கள் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் நீங்கள் வீட்டில் போய் 1லேருந்து 2ஆம் அதிகாரம் முழுசாக வாசித்து பாருங்கள். அதில் சொல்கிறாரு, எலியா கேட்குறாரு, எலிசா 9ஆம் வசனம் வாசிமா, 2:9. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். கேள் என்றார். கேட்கிறாரு, ஆண்டவரை பார்த்து கேட்கணும். எலியா கேட்குறாரு, கூட இருக்கிற எலிசாவை கேட்குறாரு, நீ என் கூடவே இருக்கிறியப்பா, உனக்கு என்ன வேணும் கேளு. கூட இருக்கிற உடன் ஊழியர்களை நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அல்லேலூயா. உடன் ஊழியர்கள் கேட்கணும், ஆண்டவரை பார்த்து கேட்கணும். ஆனால் மற்றவர்கள் அந்த எலிசாவை என்ன பண்ணுறாங்க, எலியா அவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், அங்கே போகிறாரு இங்கே போகிறாரு, நீ அவரை விட்டு நீ போ அப்படின்னா 2ஆம் வசனம் வாசிங்க, 4ஆம் வசனம் வாசிங்க, 2ஆம் வசனம் வாசிங்க, ஒருத்தர் 4ஆம் வசனம் எடுத்துங்க. எலியா எலிசாவை நோக்கி நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று. விடுகிறதில்லை, விட்டு போக மாட்டாங்க ஐயா. நல்ல ஊழியத்தில் நீ வளர்ச்சி இருந்தா சபையை விட்டு போக முடியாது, ஊழியரை விட்டு போக முடியாது. 4ஆம் வசனம் வாசிங்க. பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார். நான் இங்க போறேன் அங்க போறேன், நீ எப்படியோ ஏமாத்தி பாக்குறாரு. அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன். இன்னைக்கு டசு புசுன்னா நீ ஊழியத்தை விட்டு போயிடுற, டசு புசுன்னா சபையை விட்டு போற. இல்லைங்க, உனக்குள்ள இருக்கிறது சரியில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க போயிடுற இங்க போயிடுற, வைராக்கியம் வரல, ஊழியத்தில் வைராக்கியம் வரல. ஆனா எலிசாவுக்கு அந்த வைராக்கியம் வந்தது. 6ஆம் வசனம் வாசிங்க, டக்கு டக்குன்னு வாசிங்க. பின்பு எலியா அவனை நோக்கி நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றார். யோர்தானுக்கு அனுப்புகிறாரு, எரிகோக்கு அனுப்புறாரு, இங்க அனுப்புறாரு, பெத்தேலுக்கு அனுப்புறாரு, இப்ப யோர்தானுக்கு அனுப்புறாரு. நீ இங்கே இருந்திருப்பா, என் கூட வராதன்றாரு. அதற்கு அவன், நான் உம்மை விடுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அல்லேலூயா. ஊழியத்தில் வைராக்கியம் இருக்கணுங்க. அல்லேலூயா. அப்படி போவாததுனால கடைசியா 9ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேளு. அல்லேலூயா. என்ன கேளு? அவரு கேட்கல, ஆஸ்தி கேட்கல, அந்தஸ்து கேட்கல, அல்லேலூயா, பணத்தை கேட்கல. இன்னைக்கு சபைக்கு வருவங்க, எனக்கு இது வேணும், எங்கள் வீட்டில் கஷ்டம், இது வேணும், இது ஆண்டவரே என் கடன் பிரச்சனை தீரணும், எனக்கு என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், என் கணவன், அல்லேலூயா, வீட்டில் சாப்பாடு இல்லை, இது இல்லை, கடன் இல்லை, இது இல்லை, வீடு கட்டலை, இதுக்குத்தான் நம்ம வரமே தவிர தேவனுடைய மகிமையை கேட்க வரணும். அல்லேலூயா. இதெல்லாம் மறந்துடணும். மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடு, அப்பொழுது இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். அம்மா பேசாதீங்க, இங்க பாருங்க, பின்னாடி ரோட்ல. அல்லேலூயா. இந்த மாதிரி வார்த்தைலாம் உனக்கு காதுல சரியா நுழையாது. அல்லேலூயா. உன் சிந்தனையில ஏதாவது பேசிட்டு இருப்ப இல்லை. அல்லேலூயா. எலிசாவுடைய கண்கள்
எலியாவை மாத்திரம் பார்த்து கொண்டிருந்தது. அல்லேலூயா. எலியாவை விடவே இல்லை. அப்போ சொல்கிறாரு, நீ நான் எடுத்துக்கொள்ளப்படும்போது உன் கண்கள் என்னையே பார்த்தினா நீ கேட்குறது உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அவரை தான் நீ பார்க்கணும். தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து அவரை தான் நீ பார்க்கணும். அப்படி பார்த்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாறுதல் வரலன்னா இந்த ஊழியத்தை விட்டுறேன். அது மாறுதல் வரும். நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒன்று இருக்கிறது, அதிலிருந்து வெளியே வர முடியல. அல்லேலூயா. அந்த வைராக்கியம் ஆத்ம பாரம். எலிசா கேட்குறார். அதுக்கப்புறம் எலியா எடுத்துக்கொள்ளப்படும்போது சால்வை விழுகிறது. அல்லேலூயா. 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் நீங்கள் வீட்டில் போய் 14 வாசிங்க. டக்குன்னு வாசிங்க. எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். போகும்போது தண்ணீரை எலியா அடித்தாரு. அதை பார்த்து எலிசாக்கு மிரண்டு போயிட்டாரு. அல்லேலூயா. தண்ணீர் பின்னிட்டு போது, எல்லாம் ஓரம், இந்த ஓரம் அந்த ஓரம் பின்னிட்டு போது, இவங்க வெட்டாந்தரையில் நடக்கிறது போல நடந்து போகிறாங்க. எலிசா ஆச்சரியப்படுறார். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? எலியா செய்தது 7, எலிசா செய்தது 14. நல்ல கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஏன்? ஹல்லேலூயா. அந்த வைராக்கியத்தின் சால்வை, எலியாவுக்கு இருந்த அந்த வைராக்கியம், எலிசா இரட்டத்தனையான வைராக்கியத்தை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் நீங்கள் 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். நான் சொல்லிடுறேன். பிரேதத்தை, அந்த ஒரு யுத்தம் புறப்பட்டு வருது. பிரேதம் ஒன்று அவங்க சுமந்துன்னு போகிறாங்க. அந்த யுத்த வீரர்கள்லாம் பார்த்த உடனே அந்த பிரேதத்தை கொண்டு போய் எலிசாவின் கலரில் போட்ட போது உலர்ந்த எலும்ப இருந்த எலிசாவின் எலும்பினால செத்துப்போன பிரேதம் அது எழுந்தது. அல்லேலூயா. அதான் கடைசி அற்புதம். அப்போ அந்த உள்ளான மனுஷன் நீ அந்த துதியின் அந்த சால்வையின் ஆடையை நீ பெற்றுக்கொள்ளும் போது உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். நீ போகிற வீட்டில், நீ ஜெபிக்கிற வீட்டில் அதுக்குன்னு அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். உன்னை கொண்டு அடக்கணும்னா நீ உடனே ஒரு கூட்டத்தை ஆரம்பிச்சிடுற. இன்னைக்கு அப்படி தான். உடனே ஒரு சபை, ஒரு சாட்சி கொடுத்தா, ஒரு சாட்சி தெரிஞ்சா, ஒரு பாட்டு தெரிஞ்சா, ஒரு 2 செய்தி தெரிஞ்சா உடனே சபை. அல்லேலூயா. இல்லைங்க, கடைசி வரையிலும் எலியா கடைசி எடுத்துக்கொள்ள வரையிலும், அக்கினி எடுத்துக்கொள்ள வரையிலும் எலிசா கூடவே இருந்து. அல்லேலூயா. அல்லேலூயா. பாட்டு பாரும். கூடவே இரும் ஓ இயேசுவே. அல்லேலூயா. இந்த 3 வசனம் தான் சொல்ல முடியுது. இன்னும் 4 வசனம் சொல்ல முடியல. ஏன்னா அவ்வளவு சுவாரம்சங்கள் கர்த்தர் தேவனுடைய வார்த்தையில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவ்வளோ வைத்திருக்கிறார். இந்த 1 மணி நேரத்தில் கேட்டு அதை பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த 3 வசனத்தை மாத்திரம் நீங்கள் சுமந்து கொண்டு போங்க. 4வது வசனம் மெல்லிய வசனம், 5வது வசனம் சித்திர தைலாட வசனம், 6வது வசனம் வெண்வஸ்திரம், 7வது வசனம் கல்யாண வசனம். அல்லேலூயா. இந்த கல்யாண வசனம் இல்லைன்னா நீ மேலே போக முடியாது. நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதை மாற்றணும். கடைசி வசனத்தை மாற்ற வாசிங்க. மத்தேயு 22:11. 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. அல்லேலூயா. சீக்கிரம். மத்தேயு 22:11, 12, 13. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது. ஐயா, நம்மளாம் யாருங்க சபைக்கு? நம்மளாம் விருந்தாளியா பார்க்குறாரு, விசுவாசியா பார்க்கல. அல்லேலூயா.
விருந்தாளி மாதிரி வரும். சரி, பரவாயில்ல. கர்த்தர் வாசிமா. கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை கண்டு, சிநேகிதனே நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். எப்படி வந்துட்ட? அல்லேலூயா. பரலோகத்தில் ஒன்று கேட்பாங்க, ஜாக்கிரதையாக இருந்துங்க. நீங்கள் இன்றைக்கி ஏதோ செய்தி சொல்கிறேன், தேவனுடைய வசனத்தை சுமந்து கொண்டு அதை காத்து கொண்டு அதுக்கு எவ்வளோ நேரம் காத்திருந்தேன், இரவு எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணேன், காலையில் எழுந்துச்சி எவ்வளோ ஜெபம் பண்ணேன், அதை சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆமாங்க, அவர் பேசுகிறாரு. நான் பைபிள் எடுத்து எதுனா பேசணுன்னா பார்க்குறீங்க நீங்கள். அவர் பேசுகிறாரு. கர்த்தர் பேசிட்டோன்னு நான் பாட்டுட்டு என் மாயை அவருக்கு வாடகை கொடுத்துட்டு உக்காந்துருவேன். அல்லேலூயா. அவர் பாட்டுட்டு யாத்திராகம் 4:12 படி மோசே என் வாயோடு இருந்தது போல என் வாயோடு இருந்து பேசுவார். எசேக்கியேல் 3:27 உன் வாயில் இருந்து அந்த வார்த்தையை பேசுவார். கர்த்தர் இன்னினதை உரைத்தார் என்று அவங்களுக்கு சொல்லுப்பா. கேட்குறவங்க கேட்கட்டும், கேட்காதவங்க கேளாதவங்க போகட்டும், அவங்க கலக வீட்டார், நீ ஒன்றும் கவலைப்படாதுன்ட்டார். அல்லேலூயா. ஆமாம், இதை கேட்டு இந்த வஸ்திரங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் போய் வீடுகளில் போய் ஜெபம் பண்ணி அற்புதம் செய்து ஆத்துமாக்களை கொண்டு வாங்க. சபை இன்னும் அவ்வளோ தூரம் போகணும். அல்லேலூயா. அவ்வளோ தூரம் போகணும். அந்த பாரம் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. சபை போக 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 மேலே ஆட்டோமேட்டிக்காக வளர்ச்சி வரும். அல்லேலூயா. எங்கள் சபையில் நீங்கள் சொல்கிறீங்க மாதம் 250 ஆத்துமாக்கள் வரும், ஞானஸ்தானம் பெறுறாங்க அப்படின்னா பாருங்கள், இந்த சபை வளர 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 வேறொரு சபை ஜமீன் பல்லாவரத்தில் ஒரே நேரத்தில் 55,000 பேர் உட்காந்து ஆராதிக்கிற சபையை கட்டி முடிச்சாச்சு. ஃபினிஷிங் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. 10 அடுக்கு மாடி ப்ரேயர் டவர், ரவுண்டு டவர் கட்டி முடிச்சாச்சு. சபை வளர்ந்தாதான் இதெல்லாம் செய்ய முடியும். சபை வளர்ந்தாதான் மேலே கட்ட முடியும். நீ என்ன தான் திண்டாட்டம் போட்டாலும் முடியாது. நீ கொடுக்குற, எங்கள் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், வெளிநாட்டு பணம் இல்லை, சபை மக்கள் நீங்கள் கொடுக்குற பணம் தான் இந்த சபை கட்டி முடிக்கப்படுது. அல்லேலூயா. எங்க வருவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க, காக்குத்தி மூக்குத்திலாம் கொண்டு வந்து காணிக்கை பையில் போடுவாங்க. அர்ப்பணிப்பு. அல்லேலூயா. அர்ப்பணிப்பு இருக்கணும். அந்த அர்ப்பணிப்பு இருந்தால் 10ல் 1 பங்கு கர்த்தருக்குன்னு போடுவோம். அல்லேலூயா. நீங்கள் 1 லட்ச ரூபாய் சம்பளம்னா 10,000 போடுறதுக்கு யோசனை பண்ணுவோம். கண்டிப்பாக யோசனை பண்ணுவோம். 10,000 ரூபாய் யாருக்குன்னா பிரித்து கொடுக்கலாமா, இந்த டிவி ஊழியத்துக்கு கொடுக்கலாமா, அவங்க ஊழியத்துக்கு கொடுக்கலாமா, நம்ம சபைக்கு கொஞ்சம் கொடுக்கலாமா. நீ போகிற சபையில் அல்லேலூயா. இந்த மாதம் 60,000 ரூபாய் கொண்டு வந்தால் 6,000 ரூபாய் தசமபாகத்தை கொடுத்துட்டு தான் மறுவேலை. என் மருமக 3,000 ரூபாய் கொடுத்துட்டு தான் மறுவேலை. அல்லேலூயா. ஆமாங்க. அந்த வைராக்கியம் உள்ளே இருக்கிற மனுஷன் மாறினா தான் அந்த மனுஷன் சொல்லுவான், கர்த்தருக்கு முதல்ல கொடு. அல்லேலூயா. கர்த்தருக்குன்னு செய். அந்த மாறும் சபை கட்டணமே. ஐயோ, நம்ம கொஞ்சோண்டு கொடுத்தா அது கட்டிடுவாரா அவரு? அல்லேலூயா. அதை வச்சு தான் ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. அதை வச்சு தான் பழைய வெள்ளி கிள்ளி பொண்ணு அது இதுன்னு பழசு எதனா இருந்தால் கொஞ்சம் எத்தனை வந்து கொடுக்கணும். அல்லேலூயா. கொடுத்து கட்டணும். யாருக்கு? அவருக்கா? அவர் பிள்ளைங்களுக்கா? இல்லை, நம்ம சந்ததிகளுக்கு. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
நம்ம சந்ததிகள் தேவனை ஆராதித்து மகிமைப்பட. அல்லேலூயா. இதுதான் ஆதி அப்போஸ்தலர் இருந்து ஆண்டவர் சொல்லி கொடுக்குற காரியம் தான். அதெல்லாம் சொல்கிறாரு, நீ உன் சந்ததிக்கு இந்த 12 கற்களை வை, உன் சந்ததிக்கு இதெல்லாம் இந்த அற்புதம் இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்லு, மன்னாவை வை, உடன்படிக்கை பெட்டியை வை. எதுக்கு? உன் சந்ததிக்கு இப்படி ஆண்டவர் இவ்வளவு அற்புதத்தை செய்தார் என்று சொல்றதற்கு. அல்லேலூயா. ஷோக்கு இல்லை. அல்லேலூயா. அதை சொல்றதுக்கு, உன் சந்ததி பலப்படுறதுக்கு. இன்னைக்கு நீயும் நானும் நம்முடைய பிள்ளைகள் இந்த சபையில வளரணும். நம்ம எப்படி வந்து தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்கிறோமோ நம்முடைய பிள்ளைகள் அதுல வரணும், நம்முடைய சந்ததி அதுக்குள்ள வரணும். என் பிள்ளைகளெல்லாம் ஊழியத்துக்கு அர்ப்பணித்து சபையில் போய் ஊழியம் செய்டான்னு சின்னதுலேருந்து இவ்வளோண்டுல அந்த ட்ரிபிள் கங்க இவ்வளோ ஹைட் இருக்கும், அந்த ஹைட்டு தான் இருப்பான். காலையில் 4:50க்கெல்லாம் தூங்கிட்டே வாசிப்பான். இன்றைக்கி அவன் தான் ஃபுல் அந்த பிஎஸ் சிஸ்டத்திற்கு எல்லாம் ஐபேடில் வச்சு எல்லாத்தையும் உட்காந்ததுலேயே எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுவான். எங்கள் பாஸ்டருக்கு அவன் தான் காலர் மைக்கெல்லாம் போட்டு கேபினில் அவன் தான் உட்காரணும். ஆனால் அந்த வளர்ச்சி இருந்தால் தான் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய கணவர், நம்முடைய சந்ததி அது வளர்ச்சியை காணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ வேதத்தில் நீங்கள் ஃபுல்லாக வாசி பாருங்க, உன்னையும் ஆசீர்வதிப்பார், உன் சந்ததியின் மேலும் உன் சந்தானத்தின் மேலும் அவருடைய ஆசீர்வாதம் இருக்கும். கைகளை தட்டி அல்லேலூயா. ஆசீர்வாதம்லாம் அதுதான். நம்மளை மட்டும் ஆசீர்வதிக்க மாட்டாரு, நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சந்ததியும். உன்னால பக்கத்து வீடு, எதிர் வீடு, அந்த வீடு, இந்த வீடு, உன் எல்லைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போ நம்மளால எல்லா ஆசீர்வாதமும் கெட்டு போயிடக்கூடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ இந்த வஸ்திரங்களை, இந்த 3 வஸ்திரங்களை மாத்திரம் நீங்கள் டைட்டாக பிடிச்சிட்டு உள்ளான மனுஷனுக்குள்ளே திணிச்சிட்டே இருங்க. அல்லேலூயா. திணிச்சிட்டே இருங்க. ரட்சிப்பின் வஸ்திரத்தை திணிச்சிட்டே இருங்க. ரட்சிக்கப்படணும், 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 ரட்சிக்கப்படணும். அதை திணிச்சிட்டே இருங்க. துதி உள்ளே இருந்து துதி வரணும். பாட்டு தெரிலனா கூட நீ பாடு. அந்த வைராக்கியத்தை, அற்புதத்தை செய்கிற சால்வையை எப்பொழுதும் போட்டு கொண்டிருங்க. அல்லேலூயா. அற்புதம் செய்யணும், அந்த சால்வை நீ போட்டு கொண்டு போய் ஜெபம் பண்ணு. தைரியமாக ஜெபம் பண்ணு. கைகளை வைத்து பயப்படாத. பிசாசு ஆனாலும் ஜெபம் பண்ணு. உன்னை கொண்டு அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அதுதான் வைராக்கியத்தின் சபை. அல்லேலூயா. அல்லேலூயா. வைராக்கியத்தின் சபை. ஐயோ, அந்த சபைக்கு போகிறவங்களாம் அவங்களாம் ஜெபிச்சாங்கன்னா அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. மூப்பர்கள் ஜெபித்தா நடக்கும். சபை விசுவாசிகள் ஜெபித்தா நடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் இந்த 3 வஸ்திரத்தை நான் இன்னிலிருந்து நல்ல பிடித்து கொண்டு ஓடுவேன், நான் அம்மனமாக இருக்க மாட்டேன், எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின்படி அம்மனமாக நான் இருக்கக்கூடாது, நிர்வாணியாக இருக்கக்கூடாது. இந்த வஸ்திரம்லாம் ஒன்றும் இல்லை, இந்த வெண் வஸ்திரம்லாம் ஒன்றுமே இல்லை. வெண் வஸ்திரம்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா? இதனுடைய கலர் என்ன தெரியுமா? நீங்கள் பார்க்குறது இது வெள்ளை, நீங்கள் பார்க்குறது இது வெள்ளை. ஆனால் வேதத்தின்படி நீங்கள் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 13, 14 வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார்கள். ஆட்டுக்குட்டி யானவரோடு கூட. அது வாசிக்க முடியுமா? சீக்கிரமா வாசிக்க முடியும். அதற்கு நான், ஆண்டவரே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். 13 வாசிங்க. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிறவங்க இவர்கள் யார்? இவர் ஒயிட் அண்ட் ஒயிட்டே போட்டிருக்கிறாரு. இவர் கலரு போட தெரியாதா? எதுவும் தெரியாதா அவருக்கு? அல்லேலூயா. ஆனால் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்காரு. அவருக்கு இருக்கிற உபத்திரவங்களை பார்க்குறீங்களா? நடக்க முடியல, பலன் இல்லை, உபத்திரவம்.
வாசிக்க. எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்திருக்கிறாங்களே, இவர் செய்து கொடுக்குறவர் ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்கிறாரு, இவர் எங்கேருந்து வந்தார்? சென்னையிலேருந்து வந்தார். இல்லைங்க, 7 வருஷம் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கூட போட முடியாத ஒரு வெக்கங்கட்ட ஒரு மனுஷனாக இருந்தேன். என் தகப்பனுக்கு சாப்பாடு கூட போட முடியாத பட்டினியாய் சாகடித்த ஒரு மனுஷனாக இருந்தேன். 7 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 15 வருஷம் நல்ல ஊழியம் செஞ்சேன், கொடுத்து ஊழியம் செஞ்சேன், நல்ல ஊழியம் செஞ்சேன். ஆனால் தேவனுடைய வசனத்தை போதிக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டேன். ஆனால் 7 வருஷம் உபத்திரவத்தில் வறுத்து எடுத்து தான் இன்றைக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் போட அந்த அதிகாரத்தை, அந்த தகுதியை என் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். சும்மா வந்து நிக்கல. வசனம் அது பாட்டுட்டு வருது. எப்படி வருது? 7 வருஷம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த அழுத. என் பிள்ளைங்க 3 நாளா சாப்பிடாம அப்படியே வயிற்று பசியோடு அந்த வயிற்றை பார்த்து அழுத. 21 பேருக்கு பட்டினி இல்லாமல் சாப்பாடு கொடுத்தேன். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் வளர்ச்சிக்காக ஜெபம் பண்ண போது 7 வருஷம் என்னை வறுத்தெடுத்தார். வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. 7:14 வசனம் வாசிங்க. 14. அதற்கு நான் ஆண்டவரே அது உமக்கே தெரியும் என்றேன். உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது தேவதூதன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டி ஆனவருடைய, இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் ஆட்டுக்குட்டி ஆனவருடைய ரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள். அல்லேலூயா. ரத்தம்னா என்னது? தேவனுடைய வசனம். வெளிப்படுத்தல் 19:13 ரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நேரம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த 3 வஸ்திரங்கள், 7 வஸ்திரங்கள் வேண்டும்? அல்லேலூயா. 3 தான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. வேணும்னு சொல்றவங்க எழுந்து நில்லுங்க டக்குன்னு. நல்ல வைராக்கியமா பட்டுன்னு எழுதுங்க. சோம்பேறி தானெல்லாம் எழுந்திருக்காதீங்க. அந்த வஸ்திரம் இருந்தால் டக்குன்னு வேலை செய்யணும். அல்லேலூயா. ஒரு இமாலந்தரமா ஷேராந்தரமா. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த உள்ளான மனுஷன் நீங்க தட்டி எழுப்பிடுங்களே. அந்த 3 வஸ்திரம், இந்த கேட்ட 3 வஸ்திரமாவது எங்களுக்கு வரணும் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, உபத்திரவப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் எங்க கஷ்டத்தை நாங்க இனி நினைக்கவே மாட்டோம். எங்க கடன் பிரச்சனையை நினைக்கவே மாட்டோம் ஆண்டவரே. எங்க பிரச்சனையை நாங்க உங்க சமூகத்துல கொண்டு வர மாட்டோம். உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறது மாத்திரம் நாங்கள் சபைக்கு வரணும். அப்படி சொல்கிறவங்க கைகளை உயர்த்தி, நல்ல கைகளை உயர்த்தி, ரீமாலாந்தரமா ஷேரியாந்தரமா ஓரே மாலாந்தரமா கரபலாந்தரமா. என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது என்னில் இயேசுவே இயேசுதேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே
ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும் உம் இதயம் அப்பா. ஏற்றுக்கொள்ளும், எங்களை ஏந்திக் கொள்ளும். என் இதயம் உங்களை வாசம் செய்யும். ஏந்திக் கொள்ளுங்கப்பா. ரெண்டு கைகளை உயர்த்தி, ரெண்டு கைகளை உயர்த்தி, இந்த நேரத்தை விடாதீங்க, இந்த நேரத்தை விடாதீங்க. ஏந்திக் கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். அப்பா உம்மை நேசிக்கிறே, ஆர்வமுடன் சொல்லுங்க, நேசிக்கிறே. கொஞ்சம் கண்ணீர் விட்டு அழகு. அப்பா உங்க ஆத்மா அழுவட்டும், தேவனுடைய பாதத்தை நனைக்கட்டும். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றார். அநேகருடைய கண்களிலே கண்ணீரை பார்க்கிறார். உன் கண்ணீருக்கு பதில் உண்டுமா? உன்னை அதிகாரியாக, இந்த தேசத்திற்கு அதிகாரியாக, மற்ற ஆத்துமாக்களுக்கு அதிகாரியாக, உன் குடும்பத்திற்கு அதிகாரியாக, உன் வேலை ஸ்தலத்திற்கு அதிகாரியாக, உன் பக்கத்து வீட்டுக்கு அதிகாரியாக, ஓ உன்னை உயர்த்த வல்லவரே, கைகளை தட்டி ரீவா லாந்தர மாங்கரா ரேகதரபி ஆந்தர மாங்கரா ஈலவோ ரிபி லவா கபா 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 கபா. நல்ல உற்சாகமா, நல்ல உற்சாகமா, நல்ல உற்சாகமா. உன் ஆவியை தட்டி எழுப்பு, உன் ஆவியை தட்டி எழுப்பு. உள்ள இருக்கிற மனுஷனை தட்டி எழுப்பு, எழுப்பு, எழுப்பு அவனை, எழுப்பு அவனை, எழுப்பவல, எழுப்பவல, எழுப்பவல. எழுப்புதல் வரட்டும், எழுப்புதல் வரட்டும், எழுப்புதல் வரட்டும். இந்த சபைக்கு எழுப்புதல் இன்றைக்கு, இன்றைக்கு, இன்றைக்கு. உர்ரக்க ரப லத ரப கப லப ரப லத ரப. அந்நிய பாஷையில, அந்நிய பாஷையில, ஆண்கள் பகுதியில் அந்நிய பாஷையில, அந்நிய பாஷையில. உரிபா லத ரப லத ரப லத ரப. எல்லா பலவீனங்கள், எல்லா பலவீனங்கள், எல்லா பலவீனங்கள், எல்லா பிள்ளை சொன்னிய கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஃபயர், ஃபயர். சபை சுத்திக்கப்படுகிறது, சபை சுத்திக்கப்படுகிறது. ஊரிமா லாந்தர மாக்கரோ ரேபா ஹந்தரபா. பின்னாடி பின்னாடி இருக்கிறவங்க நல்ல உற்சாகமா, நல்ல உற்சாகமா. எதையும் பார்க்காதீங்க, எதையும் பார்க்காதீங்க. இதை விடாதீங்க, இதை விடாதீங்க. உள்ளான மனுஷனை பிடிங்க, உள்ளான மனுஷனை பிடிங்க. அங்கு மிங்கமாய் அலைந்து கொண்டிருக்கிற உள்ளான மனுஷனை எனக்குள்ளாய் தரித்திரு, எனக்குள்ளாய் தரித்திரு, எனக்குள்ளாய் தரித்திரு. வல்லமையிலே தரித்திரு, துதியிலே தரித்திரு, ரட்சிப்பிலே தரித்திரு. ஃபயர், ஃபயர், ஃபயர். அக்கினி, 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 அக்கினி. பெற்றுகோ, 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 பெற்றுகோ. போதாது, 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 போதாது. Fire right now, fire right now, fire right now, fire right now.